வணக்கம் மக்களே! நம்மளுடைய தமிழக இந்து சமய அறநிலையத்துறையில பார்த்தீங்கன்னா, ரிக்வயர்மென்ட் வந்திருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது எப்படி விண்ணப்பிக்கிறது? ஏ டூ இசட் வரையும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. பார்க்காதீங்க, பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் விரிவா பார்க்கலாம் வாங்க. 4 டைப் ஆஃப் போஸ்டிங். அதில் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுயாம்பிகை ஒன்று, வாட்ச்மேன் ஒன்று, கார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஒன்று, மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் 8ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க 8th பாஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேல நீங்க எது வேணாலும் படிச்சுக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கு சுயாம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2வதா என்னன்னா, நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, பிரசாதம்லாம் உங்களுக்கு தயார் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். கார்டினருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லி குடுத்துருக்காங்க. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா இந்த 4 டைப் ஆஃப் போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18லேருந்து உங்களுக்கு 45 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சம்பளம் பார்க்கலாம். ஏஜ்லாம் ஒன்று தான். சம்பளம் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா 12,600 39,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சுயாம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா 13,200 41,800 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10,000 மந்த்லி சேலரி. கார்டனருக்கு பார்த்தீங்கன்னா 11,600லேருந்து 36,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சம்பளத்துல எந்த கோயில் அப்படி எடுக்கிறாங்கன்னா, பட்டினத்தார் சென்னையில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் டெம்பிள் இருக்குது. அங்கதான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இது செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் என்னன்னா, டிஎன்ஹெச்ஆர்சியில் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதற்கு கொடுத்துக்கக்கூடிய எல்லா நிபந்தனையும் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சு அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உதவி ஆணைய செயல் அலுவலர் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் அலுவலக இருப்பு பார்த்தீங்கன்னா எங்கன்னா அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் தான் இருக்குது, திருவெற்றியூரில். அங்கத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமா அனுப்பலாம் சொல்லி கொடுத்தாங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/10/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இருந்தால் நீ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா அனுப்புனீங்களா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 6/10/2025, லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 25/10/2025 மாலை 5:45க்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய வினோத் ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நீங்க மிஸ் பண்ண விடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.